டாஸ்மாக் கடைகளை 3 ஆண்டுகளிலே மூடுவோம். ஐயா முதல் நாள்ல மூடுவாங்க தெரியுங்க, அதெல்லாம் போய் முதல் நாள்ல மூடுனீங்கன்னா குடிக்கு அடிமையானவங்களை எங்கேங்க ஐயா போவாங்க? அவங்க ரோட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் டாஸ்மாக் நீங்கள் மூட வேண்டும் என்றால் மறுவாழ்வு மையத்தை ஆரம்பித்து தான் மூட முடியுங்க ஐயா. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. மறுவாழ்வு மையத்தை ஆரம்பிக்கணும். முதல்ல 3ல் 1 பங்கு கடையை மூடணும், 2 பங்கு கடை இருக்கணும். 2வது வருஷம் 3ல் 2 பங்கு கடையை மூடணும். 3வது வருஷத்துல 3ல் 3 பங்கு கடையை மூடணும். மறுவாழ்வு மையத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ஷன் சென்டருக்கு போய்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் கள்ளுக்கடைகளை திறப்போம். ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. விவசாய பெருமக்களுக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு பனைமரம் இருக்கிறாங்க ஐயா, 167 பொருள் ஒரு பனைமரத்திலிருந்து எடுக்கலாம். ஒரு பனைமரத்தில் 167 பொருள். ஒரு குழந்தை வளர்ந்து உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு குடும்பத்தில் 10 பனைமரம் இருந்தால் அது உங்களை பார்த்துக் கொள்ளும் என்கின்ற திட்டம் எங்கிட்ட இருக்கு. கள்ளுக்கடைகள் வேணுங்கிறவங்க போங்க, குடிங்க, அரசுக்கு வருமானம் வரட்டும். எரிசாராயத்தை குடிப்பதை விட இயற்கையிலிருந்து வரக்கூடிய கல்லை குடிங்கன்னு சொல்றேன். சமீபத்தில் கல் இறக்குவோர் சங்கம் என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், அண்ணே இந்த கல் இறக்குவோர்லாம் பேசாதீங்க, நீங்க கல்லை இறக்குங்க, நான் வந்து குடிக்கிறேன். தமிழகத்திற்கு தெளிவாக சொல்லுவோம், மரத்திலிருந்து தான் வருது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை கொண்டு வர போகின்றோம். 3 ஆண்டுகளில் டாஸ்மார்க்கை மூட போகின்றோம். முதல் ஆண்டிலே 3 1 பங்கு. அது அந்த கல் இறக்குவோர் சங்கத்தினுடைய தலைவர் நல்லசாமி ஐயா அவர் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கார். அவர் கல் இறக்குவார், மாநில தலைவர் பருகுவார். உடனே பத்திரிகை நண்பர், அண்ணா கல்லு குடிப்பீங்களா? நான் சொன்னேன், அண்ணா நான் கல்லு குடிக்க மாட்டேன், ஆனா அன்னைக்கு நான் கல்லை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சொன்னதை செய்யும் என்கின்ற நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால் அந்த முதல் கல்லை நான் குடிச்சுதான் ஆகணும். எனக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது 2வது. அந்த முதல் கல்லை நான் குடித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. மக்களுக்கு தெரியணும், விவசாய பெருமக்களுக்கு தெரியணும், ஓ இவங்க சொன்னாங்கன்னா செய்வாங்க, மைக் இருக்கிறதுக்காக பேசல, இவர்கள் திட்டமிட்டு ஆழ்ந்த ஒரு அறிவோடு நுணுக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு யோசித்து செய்யறாங்க. அதனாலதான் இந்த யாத்திரையை பயன்படுத்தி 234வது தொகுதி மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது எங்களுடைய 2026 மேனிபெஸ்டோ உங்களுக்கு இருக்கும். 2024 ஒரு பக்கம், 2026 மேனிபெஸ்டோ மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது பல்லடத்தில் வெளியிடப் போகின்றோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. பாரதிய ஜனதா கட்சி வந்தா கல்வி எப்படி இருக்கும், அடிப்படை சுகாதாரம் எப்படி இருக்கும், ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும். முதல் தலைமுறை இதுவரை அரசு வேலையே கிடைக்கல, என் குடும்பத்தில் யாருக்கும் அரசு வேலை இல்லை, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசு வேலை கொடுப்போம். எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறோங்க ஐயா, எதுவுமே கட் காப்பி பேஸ்ட் இல்லை. அனைத்தையும் நம்முடைய குழு அமர்ந்து ஆராய்ந்து யோசித்து தமிழகம் எங்கே செல்ல வேண்டும் என்று யோசிக்கிறோம். எங்க குடும்பத்தில், எங்க சரித்திரத்தில், எங்க பரம்பரையில் அரசு வேலை இல்லை, அவர்களுக்கு அந்த பரம்பரையில அந்த குடும்பத்துல அரசு வேலையை நாங்கள் ஒரே குடும்பத்துல அப்பா அரசு வேலை, பையன் அரசியல் சேவைங்க. எல்லோருக்கும் ட்ரைனிங் கொடுத்தா எல்லா அறிவாளிகள் தான், பெரிய புத்திசாலி எல்லாரும் அறிவாளிகள் தான். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எந்த குழந்தையும் பிக்கப் பண்ணி அரசு வேலையை செய்ய முடியும். அதற்கான கொள்கை திட்டத்தையும் நாங்கள் வெளியிடுறோம்.